ஹலோ எவ்ரிவன், கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி எப்படி அழகாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு டபுள் ஃபோட்டோ ஃப்ரேம், அதாவது 2 ஃபோட்டோவை நீங்கள் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இன்சர்ட் பண்ணலாம். அண்ட் இது ஒரு டேபிள் டாப் ஃபோட்டோ ஃப்ரேம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரே சைஸில் 2 கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸை ஃப்ரேமோட ஃப்ரண்ட் சைட் பண்ணுறதுக்கும் இன்னொன்று ஃப்ரேமோட பேக் சைட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் பேனல்ல 3 சென்டிமீட்டர் பார்டர் விட்டுட்டு நடுவில் இருக்கிற போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இதை நாம ஒரு கலர் பேப்பர்ல ரேப் பண்ண போறோம். அதுக்கு இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கலர் பேப்பர் மேல ஒட்டிருங்க. இப்போ இந்த 4 பக்கத்துலயும் இருக்கிற எக்ஸ்ட்ரா பேப்பரை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 கார்னர்லயும் ஸ்கொயர் ஷேப்ல தடம் தெரியும். அந்த போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த 4 சைடும் எக்ஸ்ட்ராவா இருக்கிற பேப்பர் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி கார்ட்போர்ட்ல ஒட்டிடலாம். நடுவில் இருக்கிற பேப்பரை இப்படி கிராஸ் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் இருக்கிற பேப்பர் 4 பீஸா கட் ஆயிருக்கும். இந்த 4 பீஸையும் கார்ட்போர்டோட 4 பக்கத்துலயும் ஒட்டிட போறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற லென்த் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த மாதிரி பண்றப்போ நல்ல நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் பேனல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பேக் பேனல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் நம்ம ஃப்ரண்ட் பேனல்ல பண்ண மாதிரியே கார்ட்போர்ட் மேல க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை கலர் பேப்பர் மேல ஒட்டிடுறோம். இதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட் பேனலுக்கு பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்றோம். நடுவில் இருக்கிற போர்ஷனையும் இன்னொரு கலர் பேப்பர் வச்சு ஒட்டிடலாம். இப்போ பேக் பேனலும் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டையும் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி போட்டோவை இன்சர்ட் பண்றதுக்காக இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் கிரியேட் பண்ணணும்.
அதுக்கு இப்படி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து ஒட்டிடலாம். இப்படி ஒட்டுறப்போ 3 பக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் ஒட்டணும், ஒரு பக்கத்தை ஃப்ரீயாக விட்டுறணும். அது வழியாக தான் நம்ம ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ண முடியும். அடுத்து இதை எப்படி டெக்கரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்படி ஒரு A4 சைஸ் கலர் பேப்பர் எடுத்து அதை 7 பீஸா கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்றப்போ ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப்போட வித்து 3 சென்டிமீட்டர் வரும். நாம போட்டோ ஃப்ரேம்க்கு பார்டர் 3 சென்டிமீட்டர் வச்சோம். ஸோ அதே சைஸ் இருக்கிற மாதிரி இந்த பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறோம். இப்போ இதை இப்படி ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் செஞ்சு வச்சுக்கணும். மொத்தம் 14 பீஸ் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு கலர்லயும் ஒரு 14 பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம ஃப்ரேம்ல ஒட்டி டெக்கரேட் பண்ணிடலாம். ஃபோட்டோ ஃப்ரேம் டெக்கரேஷன்றது உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எப்படி இதை டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். பேப்பர் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி, பேர்ல்ஸ் யூஸ் பண்ணிலாம் கூட நம்ம டெக்கரேட் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபோட்டோ ஃப்ரேம் மேக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்கரேஷன் கூட நீங்கள் ஐடியாவுக்கு பார்க்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இப்போது இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேமும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரேமில் டாப் லெஃப்ட் கார்னரில் இந்த ரோல்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரேமில் பாட்டம் ரைட் கார்னரில் இந்த ரோல்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும். இப்போது இந்த 2 ஃப்ரேமையும் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 ஃப்ரேமையும் எடுத்து இதில் ஒட்டிட்டிங்கன்னா நம்ம டபுள் ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிரும். இதை நிப்பாட்டுறதுக்கு நம்ம பின்னாடி ஒன்றும் ஸ்டாண்ட்லாம் பண்ண வேண்டியது கிடையாது. இதை அப்படியே நிப்பாட்டினீங்கன்னா டேபிள் மேலே அழகாக நின்றுக்கிறோம். இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 10x15 சென்டிமீட்டர் சைஸ் ஃபோட்டோவை இதில் நீங்கள் அழகாக இன்சர்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வேணுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸும் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.